பிக் பாஸில் உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது யதார்த்தமான நிகழ்வா, இல்லை க்ரியேட் பண்ண நிகழ்வா, இல்லை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டின் படி உள்ள நடக்கிறாங்களா, இது பல இருக்குது. இப்போ நம்ம டிவியில் சீரியல் பார்க்குறோம், வெப் சீரிஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸை பார்க்கணும், மக்கள்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் யதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படி இருக்க நினைக்கக்கூடாது. அது ஒரு ட்ராமா நினச்சி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு, இப்போ வெப் சீரியலில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை கொலை பண்ணுது, அதை எப்படி பார்க்குறோம்? அது சினிமாவை பார்த்துறோம், வெப் சீரிஸை பார்க்குறோம், ஒரு இதில் சீரியலை பார்த்துறோம், ஒரு கற்பனை கதாபாத்திரம் பார்க்குறோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப போட்டு அதில் போட்டு மக்கள்லாம் போயிட்டு உண்மையிலே அப்படி இருக்காங்களா நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்து டிஆர்பி அதிகமாக இருக்கும், அந்த ஷோ சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில இதெல்லாம் ப்ளேலாம் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து போயிட்டு அதெல்லாம் நம்பக்கூடாங்கிற என்னோட இது. அப்படியே அப்படி யதார்த்தமாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அனுமதிக்கணும். அங்கே உள்ள இருக்கிறவர் நம்ம சினிமா துறையை சேர்ந்த பிரபல ஹீரோ விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோ இன்றைக்கி சமூகத்தில், திரையுலகில். அப்போ அவர் இருக்கும்போது எப்படி கமல்ஹாசன் இருந்தாரோ அதுக்கப்புறம் இன்றைக்கி விஜய் சேதுபதி உள்ளே இருக்கார். அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இருக்குது. நீங்கள் விஜய் சேதுபதி வந்து உங்கள் படத்தில் என்ன வேணால் கரெக்டாக நடக்கலாம். நீங்கள் கொலாரம் நடிக்கலாம், போலீஸ்காரன் நடிக்கலாம், லவ்வராக நடிக்கலாம், என்ன கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் இது வந்து விஜய் சேதுபதியோட ஒரிஜினல் வருஷனத்தை மக்கள் பார்க்குறோம். விஜய் சேதுபதியை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இங்கே கேரக்டரை பார்க்கல. அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு விஜய் சேதுபதிங்கும்போது அது பொறுப்பு இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது என்ன கரெக்டாக நடிக்கலாங்க சொல்ல முடியாது. திருட நடிக்காதிய, கொலாரம் நடிக்காதிய, அது சொல்ல மாட்டோம். அதுவும் நீங்கள் ஒரு நடிகர் வந்து என்ன கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் பிக் பாஸில் விஜய் சேதுபதிங்கிறது மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகர், பொறுப்புள்ள ஒரு நடிகர். சார், பொறுப்புள்ள நடிகர் சொல்கிறீங்க. லேப்டாப் வாங்குற விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க. அதில் வந்து சினிமா நடிகர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவங்க அங்கே போகிறாங்க? போயிருக்காரு. லேப்டாப் மட்டும் இல்லை சார், சமூகத்தில் இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லா அரசு விழாக்களும் ஒரு சினிமா விழாவாக தான் நடக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சா? அந்த மேடையில் யார் யார் இருந்துச்சா? ஆயிடுச்சாங்க பார்ப்போம். அந்த மேடையில் யார் இருந்தா? பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா? பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா? பெரிய கல்வி மேதைகள் இருந்தாங்களா? அங்கே யார் இருந்தா? எல்லாம் சினிமாக்காரங்க. அதுக்கப்புறம் மகளிர் அணின்னு ஒரு அது நீங்கள் அங்கே அரசுட்டு கேட்கணும். நானே அதுதான் கேட்குறேன். சினிமா வேறு கல்வியாளர்கள் யாரும் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா கல்வி எப்படி சிறந்துச்சுன்னு அவங்க பேசணும். அங்கே சினிமாக்காரன் அப்போ எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார். இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க, அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சினிமா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ லேப்டாப் வழங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க, தமிழ்நாடு எத்தனை பெரிய ஆளுலாம் இருக்காங்க. நான் விடுங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்றைக்கி சினிமா விழாக்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன்? ஆனால் சினிமாவுக்கு நல்லது பண்ண மாட்டேங்குது. ஒரு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆக முடியல, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. சினிமாவில் 1000 பிரச்சனை இருக்குது, பிடிச்சிருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதிலெல்லாம் உங்களுக்கு சினிமாவில் அக்கறை இருக்க மாட்டேங்குது. உங்கள் விழாக்களுக்கு மட்டும் சினிமாக்கரன் தேவை. சினிமாக்கா என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க? எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிங்க? சிறிய படம் எத்தனை தவிக்குது, அதை சீரமைக்கிறீங்களா? இந்த இப்போ சல்லியர்கள்னு படம், தமிழ் சார்ந்த படம், இலங்கை தமிழோட வழியை சொல்கிற படம், அதுக்கு தியேட்டரிங்க கிடைக்கல. அந்த ரிலீஸ் பண்ணுறது பிடிச்சிடலாம், தெருவில் வந்து கத்துறாங்க, தெருவில் வந்து கதறாங்க. என்னதுன்னு கேட்குறீங்களா? அப்போ இதெல்லாம் சினிமாவுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் சினிமாக்காரனை வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசு விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வந்துருக்கு எனக்கு தெரியலையோ. ஆக்சுவலி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை, 6 படை முருகர். அது வந்து புராண காலத்திலிருந்து காலங்காலமாக 1000-2000 முன்னாடிலிருந்தே குன்று இருக்கும் இடம்லாம் கோமன் இருக்கும் இடம். ஓகே,
அப்போ திருப்பரங்குன்றது முதல்ல முருகர் மலை. முருகருக்கு சொந்தமானது. அந்த முருகர் மலையில் அவங்க எங்கே வேணாலும் விளக்கேற்றுவாங்க சார். அந்த திருப்பரங்குன்ற மலையில் எங்கே வேணாலும் விளக்கேற்றுவாங்க. அது இந்துக்களோட உரிமை, அவங்க இஷ்டம். அதில் வந்து ஏற்றக்கூடாதுன்னு எந்த முஸ்லீம் சொல்லலை, எந்த கிறிஸ்தவரும் சொல்லலை. ஏற்றக்கூட சொன்னது யாருன்னா அரசாங்கம். ஒரு அங்கே வந்து சிக்கந்தர் மலையில் இருக்காங்க, அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்கனாலும் ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, ஏதோ மத விஷயங்கள்ட்டு ஒரு முஸ்லீமும் சொல்ல சார் ஏற்றக்கூடாதுன்ட்டு. அரசாங்கம் சொல்லுது சார். ஓகே, கோர்ட்டு தீர்ப்பு வந்துடுச்சு சார். கோர்ட்டு தீர்ப்பு வந்து ஏற்றுறாங்க, அதையும் மதிக்கிறாங்க சார். யார் மதிக்கிறா? அரசாங்கம் சார். தடுக்குது சார் ஏற்றக்கூடாதுன்ட்டு. அப்புறம் மேல்முறையீடு பண்ணுறா. யார் பண்ணுறா? முஸ்லீமாக பண்ணாங்க, அரசாங்கம் பண்ணுது சார். அப்போ திருப்பரங்குன்றத்தில் தீப ஏற்றுங்கிறது இந்து விஷயம். இதில் வந்து அரசாங்கம் எவ்வளோ எதிர்ப்பாக செயல்படுது, கோர்ட்டில் கேஸ் போடுது, மேல்முறையீடு பண்ணுது. இதெல்லாம் இது பண்ணும்போது என்னென்னா சும்மா இருக்க முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வர ஆரம்பிது. நல்ல வேளை இதில் இந்துக்களும் முஸ்லீம்களும் தெளிவாயிட்டாங்க. இது அரசியல், இதில் நம்ம வந்து விழுந்துடக்கூடாதுன்ட்டு உண்மையிலேயே திருப்பரங்குன்ற விஷயத்தில் நான் அங்கே இருக்க எல்லா முஸ்லீம்களும் நான் பாராட்டுறேன். யாருமே அதை எதிர்ப்பு, அது பெருசாக எடுத்துக்கவும் இல்லை, இந்துக்களும் பெருசாக எடுத்துக்கல. அதனால் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்து முருகன் கொடுத்த தீர்ப்பாகவே இருக்கட்டும். தயவுசெய்து அறநிலையத்துறை இருக்கவங்க பொதுவாக இருக்கணும். ஒரு மதத்துக்கு பற்றும் ஒரு மத வெறுப்பும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து பாரதிய மாத ஜே அப்படின்னு சொல்கிறதுலாம் மத வெறி வார்த்தை சொல்லாதீங்க. அது தேசப்பற்று இங்கே சொல்லாத. ஏன்னா பாரத மாதாங்கிறது இந்திய தாயின் மடியில் தான் இங்கே சர்ச்சு இருக்குது, இந்திய தாயின் மடியில் தான் இங்கே பள்ளிவாசலும் இருக்குது, இந்திய தாயின் மடியில் தான் ஒவ்வொரு சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது. இந்துக்கள் எல்லா கோயிலும் இந்திய தாயின் மடியிலே இருக்குது. இந்திய தாய் தான் மசூதிகளையும் பள்ளிவாசல்களையும் இந்து கோயிலையும் தாங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லா கோயிலையும் பாரத மாதாஜின்னு சொல்லலாம். அங்கே போய் இன்னார் வாழ்க, எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அண்ணாமலை வாழ்க, குறிப்பிட்ட பேரை சொல்லி வாழ்வு கோஷம் போகிறது தான் தேச துரோகம். நன்றி, வணக்கம். அறநிலையத்துறை சேகர் பாபு மாற்றலான்னு ஏதோ கோரிக்கை. ஏன்னா உள்ள ஒரு சாமி கும்பிட கூட அநாகரிகமாக பேசுகிறாருன்னு ஒரு பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் சார். அதே இல்லை சேகர் பாபு வந்து ஒரு அமைச்சருக்கான அந்த தகுதி இல்லைன்னு தோணுது அவருடைய நடவடிக்கைகள். ஏன்னா தமிழிசை அக்கா அவங்க ஏற்கனவே பிஜேபி தலைவராக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்தவங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது யாரோ ஒருத்த மாதிரி டீல் பண்ணுறது ஒரு ஒரு கேவலமாக அந்த செய்கை இருக்குல்ல. அவங்க முன்னாடி கவர்னர் இருந்தவங்க, அவங்க கோயிலுக்குள்ள போகிறது அது ஒரு மரியாதை என்ன பேசுகிறதுல. சரி, ஓகே, அவங்கள அவ்வளோ சொல்கிறீங்க போகலான்ட்டு உதயநிதி ஸ்டாலின் நம்ம முதல்வரோட ஒய்ஃபு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க கூட எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க? சட்டம் ஒன்றா இருக்கணும் சார். அப்போ தமிழிசை அக்காவுக்கு நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் குடிச்சுனீங்களோ அதே மாதிரி உதவி அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அதே மாதிரி பண்ணணும். ஒரு அமைச்சர்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கள். அங்கேயும் மட்டும் படைசுக்குள்ளே போறிய, துர்கா மேடத்துக்குள்ளே நீங்கள் போறிய, எத்தனை பேர் கூட போறிய? அப்போ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கோயில் உங்கள் சொந்தமா? தமிழிசை அக்காவுன்னா கோயில் சொந்தம் இல்லையா? இல்லை ஒரு இன்னும் கவர்னர் போய் எவ்வளோ ஒரு ஒரு சல்லித்தனமாக டீல் பண்ணுறீங்க. அப்புறம் அங்கே பாதி மதன்னு சொல்லிட்டு சார், என்ன சார் நீ சொத்தை திங்கிறியா? அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை? அது இது ஒரு அமைச்சர் பேசுகிற வார்த்தையா? அது தெருவரை பொறுக்கி பேசுகிற வார்த்தை.